அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனாதன தர்மம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய இந்து மதத்தின் வழிபாட்டு முறைகள் என்னென்ன என்பதை குறித்து இன்று நாம் காண இருக்கின்றோம். அந்த வகையிலே சனாதன தர்மமாகிய இந்து தர்மத்தின் வழிபாட்டு முறைகள் என்பது 6 வகையான வழிபாட்டு முறைகளாக நம்முடைய மகாகுரு ஆதிசங்கரர் அவர்களால் தொகுத்து அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றில் முதலாவதாக வருவது கானாபத்தியம் என்றும், இரண்டாவதாக வருவது கௌமாரம் என்றும், மூன்றாவதாக வருவது சைவம் என்றும், நான்காவதாக வருவது வைணவம் என்றும், ஐந்தாவதாக வருவது சாக்தம் என்றும், ஆறாவதாக வருவது சௌரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதனை பொருள்கள் என்ன என்று எடுத்துக்கொண்டால், கானாபத்தியம் என்பது கணபதியை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை. கௌமாரம் என்பது சண்முகன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானை வணங்கக்கூடிய வழிபாட்டு முறை. பின்பு சைவம் என்பது சிவனை வணங்கக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. வைணவம் என்பது விஷ்ணு வழிபாட்டை குறிக்கக்கூடிய வழிபாடாக இருக்கின்றது. சாக்தம் என்பது அம்பிகை பல்வேறு விதமான வடிவங்களில் தாயாக எண்ணி வணங்கக்கூடிய வழிபாட்டு முறையை குறிக்கக்கூடியது. அதன் பிறகு வருவது சௌரம் என்கின்ற வழிபாடு. அந்த சௌரம் வழிபாடு என்பது இந்த உலகிற்கு ஒளியை தரக்கூடிய சூரிய பகவானை வணங்கக்கூடிய வழிபாடு முறையாகும். இந்து தர்மத்தின் சனாதன தர்மத்தின் பிரதான வழிபாட்டு முறைகளாக இந்த 6 வகையான வழிபாட்டு முறைகளை நம்முடைய ஜெகத்குருவான ஆதிசங்கரர் அவர்களால் இது அமைக்கப்பட்ட ஒரு முறையான வழிபாட்டு முறையாக இருக்கின்றது.